பொன்னியின் செல்வன் நம்ம ஒரு பிரம்மாண்ட காவியம். இதுல ஒளிஞ்சிருக்க ஒரு சூப்பரான ரகசியத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போலாம். கல்கியோட இந்த பெரிய நாவல்ல மொத்தம் 55 கதாபாத்திரங்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரு 15 பேரை சுத்தி தான் கதையே நகரும். டைட்டில் என்னவோ அருள்மொழிவர்மன் தான். ஆனா உண்மையிலே இந்த கதையோட ரியல் ஹீரோ யாருன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? சந்தேகமே வேணாம். அது வல்லவரையன் வந்தியத்தேவன் தான். அவனோட கண்ணு வழியா தான் நாம அந்த மொத்த கதையுமே பாக்குறோம். தஞ்சை கல்வெட்டுல வெறும் பேரா இருந்த ஒருத்தனை கல்கி இப்படி ஒரு மாபெரும் ஹீரோவா மாத்தினாருன்னு பாருங்க. சம இல்ல? வந்தியத்தேவன் கேரக்டர் ஜோசப் கேம்பெல்லோட ஒற்றை புராண கோட்பாடு, அதாவது மோனோமித் தியரிக்கு அப்படியே கச்சிதமா மேட்ச் ஆகும். உலகத்துல இருக்கிற எல்லா காவிய நாயகர்களும் ஒரே பயணப்பாதையத்தான் கடக்குறாங்க. அதை நம்ம சோழ வீரனுக்கு பொருத்தி பாப்போமா? கேம்பல் சொன்ன நாயகனின் பயணத்துல மொத்தம் 11 நிலைகள் இருக்கு. அது வந்தியத்தேவனோட சாகசங்களுக்கு அச்சசலா பொருந்தும். அவனோட இந்த பிரம்மாண்ட பயணம் காஞ்சியில ஆரம்பிச்சு தஞ்சாவூர் வழியா அப்படியே இலங்கை வரைக்கும் நீளுது. ஆரம்பமே வேற லெவல். தூதுவன்கிற அழைப்பை ஏத்துக்கிட்டு நந்தினியோட முத்திர மோதிரம் கொடுத்த தைரியத்துல அவன் பயணத்தை தொடங்குறான். அடுத்து இருண்ட கருவூலத்துல பழுவேற்றையர்கிட்ட தப்பிக்கிறது, இலங்கையில சிறைவாசம்னு ஏகப்பட்ட சவால்களை அவன் எதிர்கொள்றான். அப்புறம் அந்த உச்சகட்டம், நடுக்கடல்ல ஒரு பெரிய புயல், கப்பல் மூழ்கும்போது உசுருக்காக போராடுற அந்த தருணம் நினைச்சாலே சிலிர்க்குதுல. அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சு குந்தவையோட கட்டளைப்படி இளவரசனை காப்பாத்திட்டு ஊருக்கு திரும்புறான். இதுதான் திரும்புதல் நிலை. கடைசியா குந்தவையோட காதல்ங்கிற மிகப்பெரிய வரம் அவனுக்கு கிடைக்குது. அவன் பயணம் எங்க தொடங்குச்சோ அங்கேயே வந்து முடியுது. ஆனா இது ஒரு தடவை மட்டும் நடக்கல. இந்த மொத்த கதையிலையும் இதே சுழற்சிய அவன் பல முறை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறான். 1000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு வீரன் இந்த உலகளாவிய பாதையை தான் கடந்தான். அப்போ உங்க வாழ்க்கை பயணம் இப்ப எந்த நிலையில இருக்கு?